அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வாழைக்காய் மசாலா பொடி மாஸ் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, நான் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு. மசாலா அரைக்க பார்த்தீங்கன்னா மிளகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 5-6 பல் பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, 2 துண்டு தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுங்க. நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நான் அதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துடலாம். இப்போ நாம் உப்பு சேர்த்துக்கலாங்க. வாழைக்காய் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நடுவில் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் போல ஆயிருக்குங்க. நல்லா வெந்துருச்சு வாழைக்காய். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வாழைக்காய் நல்லா ஆறிடுச்சிங்க. நாம் இப்போ தோல்லாம் எடுத்துடலாம். தோல்லாம் சீவி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி காய் சீவிர கட்டை எடுத்துருக்கேங்க. நம்ம இதில் வாழைக்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவியாச்சுங்க. இப்போ நாம் மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேங்க. நாம் இதில் மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே நாம் சீரகத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் சோம்பு சேர்த்துடலாங்க. இப்போ நாம் தனியாவும் சேர்த்துடலாம். கடைசியாக நாம் துவரம்பருப்பு சேர்த்துடலாம். நாம் நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுபட்டுச்சுங்க. நாம் இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நான் வானலில் ஒரு கரண்டி போல் எண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துடலாம். இப்போ நாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே நாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ நாம் துருவி வச்ச வாழைக்காவை சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நாம் உப்பு சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் போல இருக்குங்க. இப்போ நாம் தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. வாழைக்காய் மசாலா பொடிமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது வெரைட்டி ரைஸுக்கு, அதே மாதிரி தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.